திறந்து கிடக்கு, டாக்டர்லாம் திறந்து கிடக்கு. யார் எனக்கு எடுத்துட்டு போனாங்க தெரியல. ஐயோ இருக்கு. ஐயோ 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 யாரோ கூப்பிடுறாங்க பண்ணு. முதல்ல ஏதோ சத்தம் கேட்டுதான் நான் ஓடி வந்தேன். உங்க வீட்டுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைச்சேன். இந்த மாதிரியான நேரத்துல முதல்ல பதட்டம் ஆகக்கூடாது. முதல்ல காவல்துறையோட அவசர உதவியை 100க்கு கால் பண்ணணும். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்டாக்கோட அப்பா வீட்டுல அடுத்த இப்படிதான் திட்டு போச்சு. அவங்க போய் எல்லா ஆதாரத்தையும் தொட்டு கலைச்சிட்டாங்க. கடைசியில காவல்துறை வந்து அந்த திருடனை கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப நாள் ஆச்சு. அதனால முதல்ல உங்க வீட்டுல கொல்ல போச்சு, இந்த மாதிரி திருடு போச்சுன்னா பதட்டமையாதீங்க, பயப்படாதீங்க. எந்த பொருளையும் தொடாதீங்க, பொருளோட இடத்த மாத்தாதீங்க. காவல்துறை வந்து எல்லா இடத்தையும் சோதிச்சு நிச்சயமா குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க. முதல்ல உங்க மொபைல்ல காவல் உதவிங்கிற ஆப்பை எப்பவுமே உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த எமர்ஜென்சினாலும் அதுல நீங்க மெசேஜ் பண்ணா போதும், காவல்துறை உங்களை தேடி வருவாங்க. உங்கள் வீட்டிலோ உங்கள் தொழிலிடத்திலோ திருட்டு கொள்ளை போன்ற சம்பவங்கள் நடந்தால் பதட்டமடைய வேண்டாம். பொருட்களை இடமாற்றம் செய்யவோ எந்த பொருட்களிலும் கைகளை வைப்பதையோ தவிர்க்க வேண்டும். இதனால் கைரேகைகள் மற்றும் ஆதாரங்கள் அழியக்கூடிய அபாயம் தடுக்கப்படும். உடனடியாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையின் அவசர உதவி எண் 100க்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது காவல் உதவி ஆப் மூலம் புகார் அளிக்கலாம். வணக்கம், என் பெயர் ராமலட்சுமி. திருநெல்வேலி மாவட்டம் காவல்துறையின் சார்பாக எடுத்த குறும்படத்தில் நடிக்கும் எங்களை போன்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த திருநெல்வேலி மாவட்ட காவல்துறைக்கும் ஆர் சோயாவுக்கும் என் நன்றி. வணக்கம்.